ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை போதும், பல நன்மைகள் அது தரும். அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலையை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது அது பல ஆரோக்கிய நன்மைகளை தரதுக்கான சுவையான சத்தான ஒரு வழி அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். தினமும் ஒரே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால அது என்னென்ன சத்துக்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? விட்டமின்கள், தாதுக்கள் நிறைஞ்சது தான் இந்த பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் பி, விட்டமின் சி, இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்களும் தாதுக்கள் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நமக்கு அப்படியே கொடுக்கும். நார்ச்சத்து நிறைந்தது தான் இந்த பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கலை தடுக்குது, கொலஸ்ட்ரால் அளவை சீராக பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்தெல்லாம் நமக்கு நல்லா சாப்பிட்ட உணர்வை ஏற்படுத்திடும். அதனால பசி ஏற்படாது. உடல் எடையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் தண்ணியும் நீங்கள் அதிகமாக குடிக்கணும். அப்போ தான் சீக்கிரத்தில் ஜீரணமாகும். நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து தரதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை அப்படிங்கிறது தாவர அடிப்படையிலான புரதத்தோட நல்ல மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதோட புரத உள்ளடக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு பொருத்தமான சிற்றுண்டி, அதாவது ஸ்நாக்ஸாகவும் விருப்பமான ஸ்நாக்ஸாகவும் இந்த பொட்டுக்கடலை இருக்கும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பொட்டுக்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, பொட்டாசியம்லாம் ஆரோக்கியமான கொழுப்போட அளவை ஊக்குவிக்கிறதன் மூலமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாகவும் இதய நோய் வராமல் தடுக்குது. குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது தான் இந்த பொட்டுக்கடலை. குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுகள் இருக்குல்ல, இது சர்க்கரையை மெதுவாக ரத்த ஓட்டத்தில் வெளியிடுது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. பொட்டுக்கடலையை ஒப்பீட்டளவில் பார்த்தோன்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டது தான். இது நீரிழிவு நோயாளிகள், அப்படி இல்லைன்னா இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும்னு நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு விருப்பமான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டது இந்த பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையில் பிளனவாய்டுகள், பாலிபீனால்கள், ஆக்சிஜனேற்றங்கள்லாம் இருக்கு. இது உடம்புக்கு தீங்கு விளைவிக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்க உதவுது. நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைச்சி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது. இந்த பொட்டுக்கடலையை ஒரு வசதியான சிற்றுண்டி, ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லலாம். இதை அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா சாலட்கள், சூப்புகளில் சேர்த்து சாப்பிடலாம், உணவு வகைகளோடு சேர்த்து கூட சாப்பிடலாம். தேங்காய் சட்னியில் கூட இந்த பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப சுவையும் அலாதியாக இருக்கும், நமக்கு சத்துக்களும் அப்படியே கிடைக்கும். இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி தினைக்கும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.